Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோல group 4க்கான ஒரு ஃபைனல் ஸ்கெட்யூல் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஸ்டடி பிளானா இருக்கட்டும் and டெஸ்ட் பேட்சா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 120 டேஸில் நம்மளோட சிலபஸ் மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கெடியூல் தான். ஓகேங்களா? மொத்தமாக இதில் எத்தனை ஸ்கெடியூல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 ஸ்கெடியூல் இருக்குது. என்னங்க ஒரே ஸ்கெடியூல் பார்த்தா 16 ஸ்கெடியூல்னு சொல்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஸ்கெடியூல் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ மொத்தமாக ஒரு 16 வாரத்தில் நம்ம இதை முடிக்க போகிறோம். ஸோ 16 வாரம் அப்படின்னா எவ்வளோங்க? ஒரு 4 மாதம். அதை ஒரு 120 டேஸ். ஸோ 120 டேஸ் வரைக்கும் போகாது, அதுக்குள்ளே முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 1700 கொஷின்ஸ். டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஸ்டடி பிளானாக யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு 1700 கொஷின்ஸ் உங்களுக்கு இந்த பேட்ச் மூலமாக கிடச்சிடும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நமக்கு மொத்தமாக ஓவராலாக இன்னும் குரூப் 4 வரதுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 மாதம் நீங்கள் இந்த ஸ்கெடியூலை வச்சு படித்து முடிச்சிடுவீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 70 நாள், மே மாதம், ஜூன் மாதம், ஜூலையில் ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம். ஒரு 70 நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா படிச்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஏதாவது போர்ஷன் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரிவிஷன் பர்பஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஜூன் 30 வரைக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணல, பிளானர் உங்களுக்கு கொடுக்கல. அழகாக ஏப்ரல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த வாரத்தில் என்ன ஆகிடும், பேட்சும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்பில் வர வரைக்கும் ஃபுல் ரிவிஷன்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் எப்படிங்க நம்ம கொண்டு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் எடுத்திங்கன்னா தமிழ் இருக்கும். ஸோ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு மூணுமே உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஃபஸ்ட் வீக் தமிழும் ஜிஎஸும் இருக்கும், செகண்ட் வீக்கு மேக்ஸும் ஜிஎஸும் இருக்கும். ஸோ தமிழும் மேக்ஸும் ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தமாக தமிழ் 7 யூனிட்டுக்கு 8 வாரம் உங்களுக்கு வந்துடும். மேக்ஸ் 11 டாப்பிக்காக நம்ம 6 வாரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜிஎஸ் 15 வாரம் இருக்கும். ஸோ ஜிஎஸ் எல்லா வீக்குமே இருக்கும். அப்போ 16 வாரம்னு சொன்னீங்களே, இங்கே 15 தானேங்க இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ரிவிஷனுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கு அடுத்த வாரம் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு உள்ள ஸ்கெடியூல் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வீக் 1க்கான ஸ்கெடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்றைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 5 இருக்கும். எவ்ரி சண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு எவ்ரி சண்டே நீங்கள் அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் என்ன போர்ஷன் இருக்குன்னா யூனிட் 1 அந்த இலக்கண பகுதி இருக்குது இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அது படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்காதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதுமானது தான். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி பேட்சில் நம்மளே கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஜிஎஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிட்டி எந்த யூனிட்டில் இருக்குது, 4th யூனிட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் லெசன்ஸ் உங்களோட வீக் 1ல் நீங்கள் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 11th 12th தேவையாங்க. எதுக்காக அதை சேர்த்துருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி 11th and 12th இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். என்னதான் அந்த லெசன்ஸ் படித்தா குரூப் 2க்கு யூஸ் ஆகும், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு டைம் இல்லைங்க. இப்போ தான் நான் ஃப்ரெஷர், எனக்கு அப்போது ஓரளவுக்கு அதை கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா பெஸ்ட் ஐடியா புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் நீங்கள் முடிச்சு வச்சுக்கிறது. சரிங்களா? ஒரே வாரத்தில் எப்படிங்க 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இது அத்தனைக்குமான பாடப்பகுதியை நான் எப்படிங்க படித்து முடிக்க முடியும்? போதாதுக்கு யூனிட் 1 ஃபுல்லாக வேறு தமிழ்னு சொல்லியிருக்கீங்க, இது கூட ஈஸின்னு சொல்லிட்டீங்க. இது எப்படிங்க 3 வகுப்புக்கான பாடங்களை நான் படிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா பாலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பருவத்துக்கு 2 பாடம் எடுத்திங்கன்னா 4 பக்கம் 3 பக்கம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 7ஆம் வகுப்பு அதை விட மோசமாக இருக்கும். முதல் 2 பக்கம் ஃபுல்லாக வெறும் இந்த குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே வெறும் 10 பாயிண்ட், அந்த ரேஞ்சு கூட உங்களுக்கு வராது இல்லைங்களா. ஸோ லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்லே இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்கும். தாராளம் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஒரே நாள் போதும். 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் பாலிட்டி நீங்கள் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வெறும் ஒரு நாளே போதுமானது. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாரத்துக்கு இதுதான் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி படித்தவங்க இருப்பீங்க, புதுசாக படிக்க போகிறவங்களாம் இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ எல்லாருக்குமே தகுந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், சின்ன போர்ஷனே போதும் அப்படி இருக்கோம். ஸோ உங்களுக்கு புக்கை எடுக்கிற வரைக்கும் தான் பார்க்குறதுக்கு பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஓ இவ்வளோ தானா, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, அப்போ அடுத்த வீக் ஸ்கெடியூல் நம்ம டச் பண்ணலாமா, அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், யூனிட் 1 இலக்கணம் ஃபுல்லாக வந்து நம்ம படிக்க போகிறோம். ஜிஎஸில் பாலிட்டியில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை படிக்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும். ஸோ எந்தெந்த பாடத்துக்கு மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி நம்ம பேட்சில் வந்து கொடுத்துருவோம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எது படிக்கிறதுன்னு தெரியாமல் என்னங்க படிக்கிறதுலாம் நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக வேணாம். இப்போ வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 5 வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு அட்மிஷன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலும் அதுக்கான வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு பேட்சில் வந்து அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா, அதாவது அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கெடியூல் 1 வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கண்டிப்பாக 50 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஜிஎஸில் 75 கொஷின்ஸ் வந்து வந்துடும். இது ஒட்டு மொத்தமாக சேர்த்து 75 கேள்விகள் வந்துடும். மொத்தமாக ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் 125 கொஷின்ஸ். 125 கொஷின் தான் எக்ஸாக்டாக வருங்கிறது கிடையாதுங்க, அதை தாண்டியும் போகலாம். ஓகேங்களா, ஆனால் 125 கொஷினுக்கு குறையாது. இப்போதைக்கு உங்களுக்கு 125 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இதை தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே தவிர இதை விட குறைஞ்சு கண்டிப்பாக வராது. ஓகேவா, சரி. அடுத்தது செகண்ட் வீக் ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 12 அதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ எவ்ரி வீக்கெண்ட் சண்டேயில் இருக்கும்னு சொன்னேன்னா, ஸோ அதே தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் தான் தமிழும் மேக்ஸும் மாற்றி மாற்றி வருமா. ஸோ போன ஸ்கெடியூலில் தமிழ், இந்த ஸ்கெடியூலில் மேக்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, இது ரெண்டுமே சேர்ந்து வரும். இது எப்படிங்க முடிச்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான வேர் டு ஸ்டடியும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த சம்ஸ் நடத்தின வீடியோஸும் நம்மளோட சேனல்லே வந்திருக்கு, நீங்கள் ஈஸியாக பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் சும்மா ஒரு நாள் உட்காந்திங்கன்னா போதும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சும்மா ஒரு 2 நாள் 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே இது என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு சம்ஸ் வந்து கம்மியாக தான் ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸில் நீங்கள் என்ன படிக்கணும்னா, பாலிட்டியில் அங்கே ஆல்ரெடி வீக் 1ல் 6th-லேருந்து 8th வரைக்கும் முடிச்சிட்டோம். இன்னும் 9th 10th 12th ஸ்டாண்டர்டுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ 9th வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th வரைக்கும் என்ன படிச்சிங்களோ எக்ஸாக்டாக அப்படியே தான் இது இருக்கும். அதனால் பெருசாக பிரச்சனை கிடையாது. 10th வெறும் ஒரு 3 லெசன் மட்டும் தான் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து 12th இருக்கக்கூடிய புக் பேக்கு பாக்ஸ் அவ்வளோதான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இதோட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 25 கொஷின்ஸ் வந்துடும். ஜிஎஸில் 75 கொஷின், மொத்தமாக 100 கொஷின்ஸ். ஸோ 100 கொஷினை தாண்டி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ஆனால் அதை விட குறைஞ்சு மட்டும் கண்டிப்பாக வராது. ஓகேங்களா, சரி. அடுத்து ஸ்கெடியூல் 3 வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து ஜனவரி 19 வந்து இருக்கும். ஸோ அதே தான் 1 வீக் டைமிங் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கிறதுக்கு. அடுத்து மேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வருது, தமிழில் யூனிட் 2 சொல்லகராதி ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு பேட்சில் வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து ஒரு யூனிட் ஜிஎஸ் படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வீக்ஸ் வந்து டைம். ஓகேங்களா, ஒரு யூனிட்டுக்குமே வந்து உங்களுக்கு 2 வாரம் டைம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 4 பாலிட்டி வந்து 2 வீக்ஸ் படித்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா, ஸோ அடுத்து இந்த இந்திய பொருளாதாரம்ல என்ன படிக்க போகிறீங்க ஃபஸ்ட் வீக்கில், அதாவது ஸ்கெடியூல் 3ல் என்ன படிக்க போகிறீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளை முழுமையாக படிக்க போகிறீங்க. 11ஆம் வகுப்பில் நம்ம சொல்லக்கூடிய பாடங்களுக்கான புக் பேக்கும் பாக்ஸும் படிக்க போகிறீங்க. எப்படிங்க, இதுக்கு முன்னாடியாவது 3 வகுப்பு 2 வகுப்புன்னு கொடுத்தீங்க, இதில் 4னா கண்டென்ட்டே இருக்காதுங்க இதில். ஓகேங்களா, சும்மா ஒரு பாடம். 6ஆம் வகுப்புக்கு மொத்தத்துக்கே ஒரு பாடம் இருக்கும், 7ஆம் வகுப்புக்கு அவ்வளோதான் இருக்கும், 8ஆம் வகுப்புக்கு ஒரு 2 பாடம் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதை முடிக்க முடியாது. அதுவும் ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான். 6ஆம் வகுப்புலலாம் கண்டென்ட்டே இருக்காது, அங்கே பாயிண்ட்டே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. டக்குன்னு வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து போயிடும். ஓகேங்களா, அடுத்து 11th இருக்கக்கூடிய புக் பேக்கு பாக்ஸு சொல்லப்போனால் இந்த வீக் ஸ்கெடியூல் 3 வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். 2 நாளில் நீங்கள் முடிச்சுட்டு உட்காந்துருவீங்க. ஸோ தமிழில் 50 கொஷின், ஜிஎஸில் 75, மொத்தமாக 125 கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா, அடுத்து ஸ்கெடியூல் 4 வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26 வந்து இருக்கும். மேக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு நாங்கள் பேட்சில் வந்து கொடுத்துருவோம். அடுத்து யூனிட் 5ல் இந்தியன் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு 10th இருக்கக்கூடிய லெசன்ஸும் 12th இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க. அதுக்கான டெஸ்ட் வந்து 100 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, அடுத்தது 100 கொஷினுக்கு வந்து இருக்கும். அடுத்து ஸ்கெடியூல் 5ல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 4வது ஸ்கெடியூலில் பார்த்தோம். அப்போ அடுத்து என்ன வரணும், தமிழ் வரணும். யூனிட் 3 எழுதும் திறன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடி நம்மளே வந்து கொடுத்துருவோம். அடுத்தது ஜிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 5ல் ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய பொருளாதாரம் முடிச்சாச்சு. ஸோ அது கூடவே சேர்ந்து செகண்ட் டாப்பிக்கும் மெர்ஜ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ பழைய சிலபஸில் யூனிட் 9 இருந்ததை இப்போ இங்கே கொண்டு வந்து எக்கனாமிக்ஸ் கூட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போ யூனிட் 5ல் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டோட நிர்வாகம்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் தான் படிக்க போகிறீங்க. நம்ம வந்து லெசன்ஸ் என்னென்னா படிக்கணுங்கிறத கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி நிறைய லெசன்ஸ் வந்து ப்ரீவியஸாக படித்ததில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். பாலிட்டி,
எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இடத்துல நிறையா கவர் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்தமே வந்து ஒரு 13 பாடம் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதில் 7 பாடம் வந்து இங்கே நம்ம கொடுத்துட்டோம். அதுபோக எந்தெந்த பாடத்துக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் தேவை அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி நம்ம வந்து கொடுத்துருவோம். 6, 7, 8ஆம் வகுப்பில் வரக்கூடிய ஒரு 7 பாடப்பகுதி நீங்கள் படிப்பீங்க, ஆல்ரெடி படித்ததும் சேர்த்து. சரிங்களா, ஸோ இது வந்து மொத்தமாக ஒரு 100 கொஷின் வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது ஸ்கெடியூல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் டாபிக் வந்து உங்களுக்கு வந்துடும். கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி நம்மளே கொடுத்துருவோம். அடுத்தது டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் பேலன்ஸ் பார்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு 6 பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும். பாக்ஸு புக் பேக்கு எங்கெங்கே படிக்கணுங்கிற வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா, இது மொத்தமாக ஒரு 75 கேள்விகள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது எதனால் அங்கே கம்மியான கொஷின் வெயிட்டேஜ் மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா, ஆல்ரெடி படித்த லெசன்ஸே தான் இங்கே நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர்ஸும் நீங்கள் டெஸ்ட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இங்கே வரக்கூடிய கொஷின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி. அடுத்தது ஸ்கெடியூல் 7 வந்து பார்த்திங்கன்னா February 16 வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ யூனிட் 4 தமிழுக்கு வந்து கலைச்சொற்கள் அது வந்து இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஜிஎஸ்ல யூனிட் 6 வந்து படிப்பீங்க. யூனிட் 6 வந்து என்னதுங்க, திருக்குறள், சங்க இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் யூனிட் 6. பழைய சிலபஸில் யூனிட் 8 இருந்தது, இங்கே யூனிட் 6 வந்து வந்திருக்கு. ஸோ அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க பாடப்பகுதியில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஃபுல்லாக இந்த ஸ்கெடியூலில் வந்து படிப்பீங்க. ப்ளஸ் வந்து நம்ம புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் எதை படிக்கணும்னு வந்து வேர் டு ஸ்டடி கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். சரிங்களா, அடுத்தது ஸ்கெடியூல் 8 வந்து எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா February 23 வந்து இருக்கும். மேக்ஸ் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் டைம் அண்ட் ஒர்க்கும் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஜிஎஸ்ல அந்த யூனிட் 6 அப்படியே கண்டினியூ பண்ணி 9th 10th லெசன்ஸும் அடுத்து வந்து வேர் டு ஸ்டடியில் எந்தெந்த லெசன் புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்க சொல்கிறோமோ அது ஃபுல்லாக என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். ஸோ அடுத்தது ஸ்கெடியூல் 9 வந்து பார்த்திங்கன்னா March 2 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழில் யூனிட் 5 ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடுவோம், கவர் பண்ணிடுவோம். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது. ஸோ வேர் டு ஸ்டடி எல்லாமே அந்தந்த ஸ்கெடியூலுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ஃபுல்லாக நம்மளே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் தேடி படிக்கணுமாங்கிற பயம் எல்லாமே உங்களுக்கு வேண்டாம். ஸோ ஜிஎஸ்ல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ யூனிட் 4, 5, 6 மொத்தமாக முடிச்சிட்டோம். ஸோ யூனிட் 4 வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின், யூனிட் 5 வந்து 20 கொஸ்டின், யூனிட் 6 வந்து 20 கொஸ்டின். ஸோ மொத்தமாக எவ்வளோ, 20, 40, 55 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம படித்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்த்து 10 கொஸ்டின் சொல்லியிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம், ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம். அதில் இந்த ஸ்கெடியூலில் எத்தனாவது ஸ்கெடியூல், 9வது ஸ்கெடியூலில் சிந்து, குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து நம்ம இந்த வீக்கில் வந்து படிச்சிருவோம். சரிங்களா, ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சாரிங்க தமிழ் தானே இதுக்கு. யூனிட் 5 இது வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். ஸோ அதே போல் இந்த முதல் 5 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமான லெசன்ஸுமே டீச் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணியும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி. அடுத்த ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியோட பேலன்ஸ் வந்து என்னென்னா தென்னிந்திய வரலாறு, இந்தியாவோட இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனும் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து வந்துடும். லிட்டரலாக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங் ரெண்டையும் நம்ம ஒன்றா வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து 10th ஸ்கெடியூலோட நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அடுத்த ஸ்கெடியூல் 11 அது வந்துடும், March 16. ஸோ தமிழில் யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு இது வந்துடும். ஸோ அடுத்து வந்து யூனிட் 3ல் இருக்கக்கூடிய இன்னொரு டாபிக் ஐஎன்எம். 8th ஹிஸ்ட்ரியும் 10th ஹிஸ்ட்ரியும் மட்டும்தான் நமக்கு ஐஎன்எம்க்கு தேவை. மற்றபடி 12th ஹிஸ்ட்ரி நமக்கு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. அது வந்து என்னென்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம். அந்த பாடங்களுக்கு மட்டும் நீங்கள் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படிச்சுட்டு வரணும். ஓகேவா. அடுத்து 12th ஸ்கெடியூல் March 23 இருக்கும். ஏரியா அண்ட் வால்யூம், ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய 10th ஹிஸ்ட்ரியும் அடுத்து வந்து எந்தெந்த லெசன் புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படிக்கணுங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். அடுத்தது March 30 ஸ்கெடியூல் 13 இருக்கும். தமிழில் யூனிட் 7. இந்த ஸ்கெடியூலில் தமிழுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்காது. இது உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டடி டைம் வந்து ஒரு 2 வாரம் வந்து டைம் கொடுக்க போகிறோம். யூனிட் 7க்கு உங்களுக்கு ஸ்டடி டைம் 2 வாரம். ஓகேங்களா. ஸ்கெடியூல் 14 தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த யூனிட் 7க்கான டெஸ்ட் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தது இல்லாமல் இலக்கண பகுதி ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதும், அதை வச்சு ஒர்க் பண்ணுறது. பட் யூனிட் 7 ஃபுல்லாக வந்து மெமரி பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக 2 வீக்ஸ் வந்து உங்களுக்கு டைமு. ஸோ இதில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் ஸ்கெடியூல் 12ஓட உங்களுக்கு என்ன ஆகிடுது, கம்ப்ளீட் ஆகிடுது மேக்ஸு. ஸோ இந்த நோட் டெஸ்ட் சொல்லியிருந்தோம் தமிழில், அங்கே ஜிஎஸ் அடுத்து எது புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ஜியாகிரஃபி. மொத்தமாக 5 கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா.
ஸோ இந்த 5 கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th இருந்து 9th வரைக்கும் ஜியாகிரஃபியோட புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படிச்சுக்கோங்க. 10th ஒரு 7 ஜியாகிரஃபி லெசன்ஸ் வந்து இருக்கும், அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதுமானது. மேக்ஸிமம் வந்து யூனிட் 9லேயே உங்களுக்கு ஒரு 4 லெசன் பக்கம் கவர் ஆயிரும் ஜியாகிரஃபி, 10th ஜியாகிரஃபியோட. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 பாடம் மட்டும் நீங்கள் இங்கே படித்தா போதுமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 2ல் 10th ஜியாகிரஃபி முதல் 4 பாடங்கள் வந்து முதல் வாரத்தில் படிக்க போகிறீங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் சேர்த்து. சரியா? ஸோ அடுத்த ஸ்கெடியூலில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ் யூனிட் 7க்கான டெஸ்ட்டும் இருக்கும். யூனிட் 2 ஜியாகிரஃபியில் மிச்சம் அந்த 3 லெசன், 7ல் 4 ஆல்ரெடி படித்தாச்சு, மிச்சம் 3 இது ஆல்ரெடி நீங்கள் யூனிட் 9லேயுமே படிச்சிருப்பீங்க. அதனால் எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு இருக்காது. டைம் ரொம்பவே அதிகமாக தான் உங்கள் கையில் வந்து இருக்குது. எல்லாமே ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அது கூடவே சேர்த்து 8th 9th ஜியாகிரஃபிக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தா போதுமானது. உங்களுக்கான 90% ஆஃப் கொஷின் வந்து கம்பல்சரி 10th ஜியாகிரஃபிலேருந்து தாங்க வரும். அதை தாண்டி வருது அப்படின்னா 6th 9th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து மட்டும்தான் வரும். ரொம்ப இன்டெப்த்தாலாம் உள்ளெல்லாம் போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஜியாகிரஃபிக்கான 5 கொஷினுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக படிச்சிட்டோமா? ஸோ அடுத்து சயின்ஸை எப்படிங்க அப்ரோச் பண்ணுறது? வெறும் 5 கொஷின் தான், அதுக்கு போய் அவ்வளோ படிக்கணுமானா 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் அதை மட்டும் படிங்க, போதுமானது. ரொம்ப உள்ளே போய் மெனக்கெடலாம் நீங்கள் வேணாம். அட்லீஸ்ட் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தா ஒரு 3 கொஷினை நம்மளால் தாராளமாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அந்த யூனிட்டே வேணான்னு ஸ்கிப் பண்ணுறதுக்கு பதிலாக புக் பேக்கும் பாக்ஸும் படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் அங்கே வரக்கூடிய கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுக்காக தான். ஸோ அப்போது ஸ்கெடியூல் 15 April 13 டெஸ்ட் இருக்குமா? ஜிஎஸில் சயின்ஸில் வரக்கூடிய புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் 6th 10th ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 யூனிட் 7 வரைக்கும் ஃபுல் டெஸ்ட்டும் ஆட் ஆகி வரும் உங்களுக்கு அந்த வீக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்கெடியூல் 16 லாஸ்ட்டு ஸ்கெடியூல் என்னங்க 2 வாரம் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வீக் சண்டே வரலையே, April 13 அடுத்து 2 வாரம் கழிச்சில் April 27 வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க இல்லைங்களா? தமிழில் வரக்கூடிய 7 யூனிட், மேக்ஸில் வரக்கூடிய 11 டாபிக், ஜிஎஸில் படித்த மற்ற யூனிட் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த யூனிட் 6 இதெல்லாமே சேர்த்து ஜிஎஸ் வந்து வந்துடுது இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் மொத்தமாக சேர்த்து 200 கொஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கெடியூல் 16 நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து 1700 கொஷனுக்கும் மேற்பட்டு உங்களுக்கு இந்த பேட்சில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதோட ஃபீஸ் வந்து சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நியூ இயர் வந்து வரப்போகுது இல்லைங்களா? ஸோ நியூ இயர் ஆஃபர் அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து அந்த January 1 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பேட்சோட ஃபீஸ் 300. ஆக்சுவலாக பேட்சோட ஃபீஸ் வந்து 500ங்க. January 1 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 300 January 1 அடுத்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து 500. ஓகேங்களா? நியூ இயர் ஆஃபரை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பேமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். January 1 தாண்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்சோட ஃபீஸ் பேமெண்ட் வந்து 500 rupees. ஸோ அட்மிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க உடனே ஜான்வரிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பேமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.